இங்க பல்லு விளக்கிட்டு இருக்காருல அவர் தாங்க நைனா. அவரோட பேரு பாபு. உன் துணியும் உன் மூஞ்சியும் உன் முகரையும் உன் முடியும் ஆள் பாக்குறதுக்கு நல்ல காட்டு கரடி மாதிரி இருக்கடா. சித்தி பெருக்குனது போதும், போய் டீ எடுத்துட்டு வாங்க. கொண்டு வர. இதோ இவங்க தான் என்னோட சித்தி. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவங்கள தான் எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எப்ப பார்த்தாலும் அந்த பவன் கல்யாணிய கட்டி எழுவுறியே, வேற வேலையே இல்லையாடா? உங்களுக்கு சரக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கு பவன் கல்யாணம் முக்கியம். ஏண்டா உன் வயசுல இருக்கிற அந்த மகேஷோட மவன் தினேஷ் நல்லா படிச்சு வெளிநாட்டுல நல்லா சம்பாதிச்சு அந்த மகேஷுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான். அந்த மகேஷ் வீடு பங்களான்னு கட்டி கார்ல சுத்திக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா. நீயும் சம்பாதிச்சுட்டு வந்தா நானும் வீடு பங்களான்னு கட்டி கார்ல சுத்துவேன். அதுக்காக உன்னை அமெரிக்கால போய் சம்பாரினெல்லாம் சொல்லல, சென்னையில போய் ஒரு வேலையை பார்த்து பொழப்ப நடத்தண்டா. இங்க பாரு நைனா, ரமேஷோட அப்பா அவனை கான்வென்ட்ல சேர்த்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சாரு தெரியுமா உனக்கு? பெரிய பெரிய காலேஜ்ல சேர்த்து பெரிய படிப்புலாம் படிக்க வச்சாரு. நீ என்னடானா டப்பா ஸ்கூல்ல டப்பா காலேஜ்ல சேர்த்து என்ன நீ படிக்க வச்ச? அதே மாதிரி நீ புளியங்கொட்டைய புதைச்சு வச்சுட்டு பக்கத்துல இருக்க மாமரத்துல காய்க்கிற மாம்பழத்தை பார்த்துட்டு என் மரத்துல என்ன புளியங்கொட்டை காய்க்குதுன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும் நைனா?